வீட்ல எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. விஜயா, அண்ணாமலை, முத்து, மீனா எல்லாருமே இருக்காங்க. ஆனா விஜயாவுக்கு கோவமா வருது. எதுக்காக எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த சிந்தாமணி இங்க வந்து அசிங்கமா கத்திட்டு போறா. இதெல்லாம் நல்லா இருக்கா? எல்லாம் அந்த முத்து பண்ற வேலை. இந்த மீனா சொல்லி சொல்லி தான் அவன் இந்த மாதிரி ஆயிட்டான். எதுக்காக அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்? அதுவும் ஒளிச்சு வச்சு. நமக்கு இதெல்லாம் தேவையா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட அப்படியே கத்துறாங்க. இங்க பாரு, அந்த பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும். வேற யாரும் இல்ல. சத்யா தானே! நல்லபடியா கல்யாணம் நடந்தா போதும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. என்னங்க நீங்க சொல்றதெல்லாம் நல்லாதாங்க இருக்கு. கரெக்ட்டா தான் நீங்க பேசுறீங்க. ஆனா, இது வாழ்க்கைக்கு ஒத்து வருமா? அவ தேவையில்லாத ரவுடிங்கலாம் கூட்டிட்டு வந்து மிரட்டுறா. ஊர்ல இருக்கவங்கலாம் நம்மள கேள்வி கேட்குறாங்க. இது யாருக்கு அசிங்கம்? அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. ஊர்ல இருக்கவங்கலாம் 4 பேர் பார்த்தா 4 கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அவங்க கேட்குறாங்கன்றதுக்காக முத்து பண்றத தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. முத்து எந்த விஷயம் பண்ணாலும் யோசிச்சு தான் பண்ணுவான். அதுவும் அவன் கரெக்ட்டா தான் பண்ணுவான். அவன் பண்றதுல எந்த தப்புமே இல்ல. 2 பேரும் நல்லபடியா வாழட்டும். வந்து மிரட்டுனா மிரட்டிட்டு போட்டும். என்ன அவங்களால பண்ண முடியும்? அவங்களுக்கு பயந்துட்டு நாம என்ன பண்ண முடியும்? அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. இந்த மாதிரி நீங்க சப்போர்ட் பண்றதுனால மட்டும் தான் அவன் இஷ்டத்துக்கு அவன் ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு கோவமா வருது. அங்கேருந்து வராரு ரவி. அம்மா நீ ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க? முத்து எது பண்ணாலும் அதை கரெக்டாக தாம்மா பண்ணுவான். அவன் தப்பாலாம் பண்ண மாட்டாம்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து அந்த முத்து, மீனா 2 பேருக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணி வாழுங்க. இதுதானே உங்களுக்கு பழக்கமே. அதனால தான் ஏதாவது பிரச்சனை நமக்கு வந்துட்டே இருக்கு. இந்த வீட்டையே வாங்கணும்னு அவள் நினச்சா. அவளுக்கு நல்ல புத்தியே கிடையாது. அவள் இன்னும் என்னென்ன பண்ண போகிறாளோ, அடுத்து என்னென்ன பிரச்சனை நமக்கு தரப்போகிறாளோ, இதை பற்றிலாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ தெரியலையே. ஏதோ நான் அவ வரும்போது கொஞ்சம் இதுவா பேசிட்டேன். அவ்வளோதான். ஆனா இதெல்லாம் தப்புன்னு எனக்கே தெரியுது அப்படின்னு விஜயா சொல்றாங்க. நல்லது எது செஞ்சாலும் உனக்கு அது தப்பா தான் தெரியும் விஜயா. ஏன்னா நீ பார்க்குற பார்வை தப்பா தான் இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அங்கேருந்து அப்படியே போறாங்க. மீனா ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காங்க. முத்து வராரு. என்ன மீனா ஒரு மாதிரி இருக்க? ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாரு. இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்படியாவது சத்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவங்க அம்மா இந்த மாதிரி வந்து கத்திட்டு போகிறாங்க. அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நீ எதையுமே அத்தைக்கிட்ட சொல்லாத. அமைதியாக இரு. நல்லபடியாக நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நீ கவலையே படாத. அந்த சிந்தாமணிலாம் ஒரு ஆள் நீ பயப்படுறியா? அவள் சும்மா மிரட்டுவா. மற்றபடிலாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். இருந்தாலும் கொஞ்சம் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நல்லபடியாக நடக்கணுமேன்ற அந்த ஒரு எண்ணம் தான் இருக்குது எனக்கு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா, நல்லதே நடக்கும் சரியா? நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டுருக்காரு மீனாக்கு. கடையில் எப்பவும் போல் இருக்காரு மனோஜ். யோசிக்கிறாரு. அந்த லூசு பொண்ணை கல்யாணம் பண்ணால் நிறைய சொத்து நமக்கு கிடைக்கும். நாம் ஏன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது? நமக்கு பண பிரச்சனை இருக்குது. அவ்வளோ சொத்து இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு மட்டும்தானே லூஸு. கொஞ்ச நாளில் மூளை சரியாயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை பணம். அந்த பொண்ணை நம்ம எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் யோசிக்கிறாரு. அங்கேருந்து சந்தோஷ், ஜீவா 2 பேருமே வராங்க. என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்க மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா ஒன்றும் இல்லை. அந்த அம்மா கேட்டாங்கல்ல, அந்த லூசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா? உனக்கு என் சொத்தெல்லாம் தரேன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிறேன். அம்மா கிட்ட போய் பேசலான்னு இருக்கேன் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. அடப்பாவி! பணத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அந்த லூசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற? ஆமாம், வேறு வழி இல்லைல்ல. நிறைய சொத்து இருக்குது, நிறைய பணம் இருக்குது. எனக்கு வேறு நிறைய பணம் தேவைப்படுதுல்ல அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. அப்போது நீ வாழறதுக்கு கல்யாணம் பண்ணலை, பணத்துக்காக தானே கல்யாணம் பண்ணுற அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், பணத்துக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணுறேன். வேறு வழியே கிடையாது. எனக்கு பணம் ரொம்ப முக்கியம் தானே அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. ஆனால் உன்னெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் அங்கேருந்து அப்படியே போகிறாரு. விஜயா வராங்க. வந்த உடனே அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. என்னடா சொல்லுடா. ஏற்கனவே இந்த முத்து ரொம்ப அட்டூழியம் பண்ணிகிட்டு இருக்கான். நீ என்ன சொல்ல போகிற சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா ஒன்றும் இல்லைம்மா, நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். டேய் என்னடா எனக்கு தெரியாமல் என்னடா முடிவு எடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, நான் கடை வச்சிட்ருக்கும்போது ஒரு மனநல கொஞ்சம் சரியில்லாத பொண்ணு கடைக்குள்ளே வந்துருச்சு. அந்த பொண்ணு கடையில் இருக்க பொருளெல்லாம் வேணும்னு சொல்லிச்சு. கடைசியில் அவங்க அம்மா வந்து என் பொண்ணுக்கு மனநல சரியில்லை, சும்மா தான் கடைக்குள்ளே வந்துட்டான்னு சொன்னாங்க ஒரு வாட்டி. அந்த பொண்ணு 2 3 வாட்டி வந்திருக்குமா, நான் பார்த்துருக்கேன். அவங்க அம்மா என்கிட்ட வந்து கேட்டாங்க. நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து தான் வந்திருக்கீங்க, இந்த கடை வச்சுருக்கீங்க எல்லாம் எனக்கு தெரியும். என் பொண்ணுக்கு வந்து டாக்டர் கல்யாணம் பண்ணால் நல்லா ஆகிடும்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்கம்மா. நீ என்னம்மா சொல்கிற, பண்ணிக்கிட்டா அப்படின்னு கேட்குறாரு. அடப்பாவி! என்னடா பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு லூசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. அம்மா அந்த பொண்ணுக்கு மனநலக்கு அந்த ரொம்பலாம் சரியில்லாமல் இல்லைம்மா, ஓரளவுக்கு தெரியுது.
ஆனால் அது இன்னும் கொஞ்சம் மாறிடும். நான் கல்யாணம் பண்ணால் மாறும்னு சொல்கிறாங்கம்மா. அம்மா நிறைய சொத்து இருக்குமா, பயங்கரமான சொத்து அந்த பொண்ணுக்கு. அந்த பணம்லாம் கிடைச்சா நமக்கு நல்லா இருக்கும்மா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். இங்கே பாரு மனோஜ், பணம் இருக்கிற பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்காக லூசு பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கவே நினைக்காத, சரியா? வீட்டில் அந்த முத்து மீனா எல்லாரும் நம்ம 2 பேரும் பார்த்து சிரிப்பாங்க. நல்லா இருக்கா இது? உனக்கு ஏன் புத்தி இப்படிலாம் போகுது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, பண பிரச்சனை நிறைய இருக்குல்ல. பண பிரச்சனை யாருக்கு தாண்டா இல்லை? எல்லாருக்கும் பண பிரச்சனை இருக்குது. அதுக்காக இந்த லூசு பொண்ணு கழுத்தில் போய் தாலி கட்டுவியே நீ அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, ஏதோ தோணுச்சு உங்ககிட்ட நான் சொல்லி பார்க்கலான்னு நினச்சேன். என்கிட்ட சொல்லாத. நீ அந்த விஷயத்தையே மறந்துரு, சரியா? உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட பொறுப்பு. நீ கவலையே படாத, நீ அதையே யோசிக்காத. நானும் உனக்கு பொண்ணுங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக சீக்கிரமாக ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடச்சிரும், சரியா? இனிமேல் இந்த எண்ணத்தை விட்டுரு. நீ என்கிட்ட சொன்ன மாதிரி வீட்டில் இருக்க யார்கிட்டையும் எதுவும் சொல்லிடாத. அப்புறம் எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. சரிம்மா, நான் எதுவுமே சொல்ல மாட்டேம்மா. மீனா அவங்க அம்மா கிட்ட பேசுகிறாங்க. அம்மா, எப்படியாவது சத்யாக்கும் ரேகாக்கும் கல்யாணம் சீக்கிரமாக பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி? அவங்க அம்மா வேற வந்து உங்கள் வீட்டில் சண்டை போட்டாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அந்த சிந்தாமணிக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் வேறு வேலையே கிடையாது. நாங்கள் தான் கடத்தி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டாங்க. ஆனால் நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம், உங்கள் பொண்ணு இஷ்டப்பட்டு தான் இருக்கா, கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏய், அவள் திமிர் பிடிச்சவ, நிறைய ரவுடிங்கெல்லாம் வச்சுருக்கா, எப்போ என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது மீனா, புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மா, அவங்கக்கிட்ட நிறைய ரவுடிங்க இருக்கட்டும்மா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன பயப்படணுமா? அதுக்காக ரேகாவை கல்யாணம் பண்ணி வைக்காமல் விட்டுற முடியுமா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இல்லை மீனா, நல்லபடியாக கல்யாணம் நடந்தால் சந்தோஷம்தான், என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மா, சத்யாக்கெலாம் அதெல்லாம் எதுவுமே ஆகாதுமா, அவளாம் நல்லாதாம்மா இருப்பான், நீ ஏம்மா கவலைப்படுற அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி மீனா, பார்த்துக்கோ, சரியா? எதனா ஒன்று எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கவலையே படாதம்மா, நான் பார்த்துக்கிறேன், சரியா? கண்டிப்பாக எதனா ஒன்றா நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். அந்த சிந்தாமணி பார்க்கறதுக்கு தாம்மா அப்படி இருப்பா, ஏன்னா அந்த அளவுக்குலாம் அவள் இது கிடையாது, அவளை பார்த்து நம்ம பயப்படலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் எது பண்ணாலும் திருப்பி கண்டிப்பாக அவளுக்கு ஏதாவது ஒன்று நடக்கும்னு தெரியும். ஏன்னா ரேகா நம்மக்கிட்ட இருக்கா. எப்படியாவது தேடணும், கண்டுபிடிக்கணும், பொண்ணை காப்பாற்றணும், இந்த கல்யாணம் நடக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சிந்தாமணி எல்லா வேலையும் பார்ப்பா. ஆனால் நாம தான் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாவம் மாப்பிள்ளை, அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. ஆமாம் ஆமாம், அவரும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காரு. இருந்தாலும் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், நீ கவலையே படாதம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீ நடந்ததையே நினச்சி ஒரு மாதிரி வருத்தப்பட்டுட்டு இருக்காத, சரியா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. எப்படி மீனா வருத்தப்படாமல் இருக்க முடியும்? என் பிள்ளையோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுன்ற எண்ணம் எனக்கு இருக்காதா? நான் தான் இங்கே இருக்கேன், என் மனசு முழுக்க அவனை மட்டுமே யோசிச்சுட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியுமா, உன்னோட பாசம் எல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாயிரு, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை வீட்டில் இருக்கார். முத்து வராரு. என்னப்பா, வேலைலாம் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாப்பா, நிறைய டியூட்டி மாற்றி மாற்றி எல்லாரையும் போக சொல்லியிருக்கான்ப்பா, கடன் வேற கட்டணும்ல, நிறைய பணம் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு புரியுது, இவன் பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்சிட்ருக்க, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இவ்வளோ கடத்தை எப்படி தான் அடைக்க போறியோ தெரியல. ஆனால் அந்த மனோஜுக்கு மனசாட்சியே இல்லைல்ல, கொஞ்சமாவது பணம் கொடுத்து உதவி பண்ணணுன்ற எண்ணம் அவனுக்கு இல்லவே இல்லை. அவன் ஏன் இவ்வளோ மோசமாக இருக்கான்னு தெரியல. அவன் பண்ண தப்புக்கு நீங்கள் 2 பேரும் எல்லா பணத்தையும் அங்கே கடத்த அடைச்சிட்ருக்கீங்க. ஆனால் அவன் ஜாலியாக தான் இருக்கான், அவன் எதை பற்றியுமே கவலைப்படலை அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அப்பா, இந்த வீட்டில் ஒரு பிரச்சனை வருதுனாலே அது அவனால் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவன் நல்லவனே கிடையாது. அவன் பணம் பணம்னு பணம் சேர்த்து வைக்கணும், யாருக்கும் ஒரு ரூபா கொடுத்துடக்கூடாதுன்னு நினைப்பான். ஆனால் இன்னொருத்தவங்கள்த அடமானம் வச்சு நல்லா பணம் வாங்கிடுவான். இந்த வேலைலாம் நல்லா பார்ப்பான்ப்பா. அவனை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு. நம்ம வீட்டில் வர எல்லா பிரச்சனைக்கும் அவன்தான்ப்பா காரணம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே விஜயாவுக்கு கோவமாக வருது. அங்கேருந்து வராங்க. என்ன, மனோஜை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அவனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கணும், வேறு யாரை பற்றி பேச முடியும்? உன் புள்ள பண்ணுறதுக்கு அவ்வளோ கடத்தை வாங்கினான்ல, இந்த வீட்டை முத்து மீனா 2 பேரும் சேர்ந்து தானே மீட்டாங்க. ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டு கொஞ்சம் கொடுக்கணுன்னு அவனுக்கு தோணுதா? கடை தானே வச்சுருக்கான், ஏன் அவனுக்கு கொடுக்கணுன்ற எண்ணமே வராதா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. அவனே நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கான், அந்த கடையே ரொம்ப கடத்தில் தான் நடத்திட்டுருக்கான், அவங்ககிட்ட எங்கெங்கே பணம் இருக்கும் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அவன் பணம் கொடுத்தா கூட நீ கொடுக்க வேணான்னு சொல்லுவ போல இருக்குது, அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, அவன் உண்மையிலேயே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான். ஆனால் அவன் நல்லா வருவாங்க, நல்லா வந்தால் கண்டிப்பாக இவனுக்கு பணம் கொடுப்பான் அவன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. நீயும் மனோஜும் வாயில் மட்டும்தான் கொடுப்பீங்க,
எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் பணத்தை மனசு வந்து கொடுத்துட மாட்டீங்க. ஏன்னா அவன் அப்படி தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே மனோஜ் வராரு. வந்த உடனே அப்படி பார்க்குறாங்க. ஏய் மனோஜ், உன்னால் ஏதாவது பணம் இருந்தால் கொடுக்குறதுனா கொடுடா, 2 பேர் மட்டும் நிறைய கடன் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. அம்மா என்னம்மா சொல்கிற, என்கிட்ட ஏது பணம்? நானே அங்கங்கே இந்த பணத்தை எடுத்து அங்கே கொடுத்துட்ருக்கேன், அந்த பணத்தை எடுத்து இங்கே கொடுத்துட்ருக்கேன். என்கிட்ட ஏது பணம்? என்கிட்டலாம் பணமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பாத்தியா, அவன்கிட்ட இருந்து ₹1 கூட உன்னால் வாங்கவே முடியாது. ஏன்னா அவன் புத்தியே சரி கிடையாது. அவனுக்கு இன்னொருத்தவங்களுக்கு பணம் கொடுக்கணுன்ற எண்ணமே சுத்தமாக வராது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. சரி சரி, டேய் சரி நீ போடா, நீ வேறு டயர்டாக வந்திருக்க, நீ உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே உள்ளே போகிறாரு. போனவுடனே அப்படியே யோசிக்கிறாரு. அந்த லூசு பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு லூஸாக இருந்தால் நமக்கு என்ன, நிறைய சொத்து கிடைக்கிது, நிறைய பணம் கிடைக்கிது. நமக்கு இப்போ பணம் தான் முக்கியம். வாழ்க்கையில் எது இருக்கோ இல்லையோ, பணம் இருந்தால் மட்டும்தான் சந்தோஷமாக நம்ம வாழ முடியும். நாம் எப்படியாவது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அம்மா வேணான்னு சொல்கிறாங்க, ஆனால் அம்மாவோட மனசை எப்படியாவது மாற்றி அந்த லூசு பொண்ணை கல்யாணம் பண்ணி இருக்கிற மொத்த சொத்தும் நம்ம பக்கம் வரணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அம்மா மனசை எப்படி மாற்றுறது? அம்மா ஏற்கனவே அந்த பொண்ணை பற்றி பேச வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனோடு யோசிக்கிறாரு. எப்படியாவது சொத்தை வந்துடணும், அந்த சொத்தை பற்றி அப்படின்னு நினச்சிட்டே இருக்காரு. அங்கேருந்து விஜயா வராங்க. என்னடா யோசிச்சுட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவாம்மா ஒன்றும் இல்லை, ஏன் அந்த முத்து பணம் கேட்டான், நானும் கேட்டேன், அதனால் யோசிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா ஆமாம், என்கிட்ட ஏதும்மா பணம், என்கிட்ட பணமே இல்லை, உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாரு. டேய் விடுடா, ஏதோ நான் சும்மா அவங்க எதற்கு கேட்கணுன்னு கேட்டேன். உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா, உங்ககிட்ட பணம் இருந்தால் நீ கொடுப்ப, ஏதோ உங்ககிட்ட பணம் இல்லை அதனால தான் நீ கொடுக்க மாட்டேன், எல்லாம் எனக்கு தெரியும்டா, நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, விடு, பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. சரிம்மா சரி, நான் போய் தூங்குறேன், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ளே போகிறாரு. பாவம் மனோஜ் ரொம்ப கஷ்டப்பட்டு வரான். ஆனால் இங்கே அவனை பற்றி யாருக்குமே தெரியல. ரேகா சத்யா 2 பேருமே சேர்ந்து பாட்டி வீட்டில் இருக்காங்க. அப்போ பாட்டி வேலைலாம் பார்த்துட்ருக்காங்க. நானும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைலாம் பார்க்குறேன் பாட்டி அப்படின்னு ரேகா சொல்கிறாங்க. என்னம்மா, நீ பணக்கார வீட்டு பொண்ணு, ஒரு வேலை கூட பண்ணியிருக்க மாட்டேன், நீ எதுக்காக இங்கே கஷ்டப்படணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது பாட்டி, நீங்கள் சொல்கிற குட்டி குட்டி வேலையெல்லாம் நான் கற்றுக்குறேன். இனிமேல் சத்யா வீட்டுக்கு போக போகிறேன், அங்கே நான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு தரணும், எல்லாமே நான் கற்றுக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறியா, சரி, நான் இப்போ ஒன்று ஒன்றா பண்ணுறேன், அதே மாதிரி நீ செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாட்டி, எனக்கு எல்லாமே சொல்லி கொடுங்க. ஆமாம், அங்கே என்ன நடந்ததுன்னு ஏதாவது தெரிஞ்சுதாம்மா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும். எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே வந்து அங்கே அவங்க வந்து மிரட்டினாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, உங்கள் அம்மா அப்பாவும் சேர்ந்து மிரட்டினாங்களா, இதெல்லாம் பண்ணாங்களா? அப்போ முத்து மீனா 2 பேருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. ஆமாம், எங்கள் அம்மாவும் அப்பா வந்து மிரட்டி இருக்காங்க, என்னை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஆளுங்கள்லாம் அனுப்பி தேடிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாம்மா, நீ அப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, பார்த்துக்கலாம், எனக்கு சத்யா தான் எல்லாமே, கண்டிப்பாக நான் சத்யாவை நல்லபடியாக கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு, கல்யாணம் பண்ணுற வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கணும்ல, திடீர்னு அந்த அடியாளுங்கள்லாம் வந்து ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் இங்கெல்லாம் வரமாட்டாங்க பாட்டி, அவங்களுக்கு இந்த இடம்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக முத்து ஃபோன் பண்ணுறாரு. முத்து தான் ஃபோன் பண்ணுறான், நல்ல நேரத்தில் தான் ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு பாட்டி எடுத்து பேசுகிறாங்க. சொல்லு முத்து, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரேகாவோட அம்மாவும் அப்பாவும் வீட்டில் வந்து மிரட்டிட்டு போனாங்க, அதெல்லாம் தெரியும், ரேகா தான் சொன்னான் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ரேகாவை நல்லா பார்த்துக்கங்க, வெளியெல்லாம் விட்டுறாதீங்க. அது மட்டும் இல்லை, அவங்க அம்மாவும் அப்பாவும் பயங்கர கிரிமினல், மாற்றி மாற்றி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிளான் போட்டு யோசிப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் பார்த்துக்கிற முத்து, நீ கவலையே படாத, ஆனால் ரொம்ப நாள் இவங்களை இங்கே வச்சுக்க முடியாது, ஏதோ ஒரு வகையில் கல்யாணம் ஃபஸ்ட்டு பண்ணணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தேடு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி, அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு முத்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாரு. பாட்டியும் நல்லதாகவே நடக்கும்ப்பா, நீ கவலைப்படாத முத்து, நான் பார்த்துக்கிறேன் 2 பேரை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. வீட்டில் அப்படியே விஜயா இருக்காங்க. என்ன யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மீனாவா, அவள் போயிருப்பா, பூவெல்லாம் விற்று முடிச்சுட்டு எப்போ வருவாளோ அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே மீனா வராங்க. என்னம்மா, என்ன உன் இஷ்டத்துக்கு வர, உன் இஷ்டத்துக்கு போகிற, இது வீடாகவே நீ நினைக்கிறது இல்லை, என்ன சமையல்லாம் பண்ணிட்டியா? அதெல்லாம் பண்ணிட்டேன் அத்தை. அப்படியா, சரி சரி, என்ன நீ வச்சது தான் சட்டம். இங்கே பாரு, உன் தம்பியோட கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு நீ முத்துக்கிட்ட ஐடியாவை கொடுத்து இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்ட, இப்போ அவனுக்கு ஒன்றுனா யார் பார்த்துக்கிறது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ஏன் விஜயா, நீ எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையுமே நீ தப்பாகவே புரிஞ்சிக்கிற,
அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே முத்து தான் பண்ணிகிட்ருக்கான். நீ எப்போ பார்த்தாலும் மீனாவை திட்டுறதே உனக்கு ஒரு பொழப்பா வச்சிட்ருக்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. விடுங்க மாமா, எனக்கு இதெல்லாம் பழகிடுச்சு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், பழகிடுச்சு. உங்கள் வீட்டில் காசே இல்லை, ஒரு பூ விட்டு விற்கிற குடும்பம் தான். எதுக்காக உங்களுக்கு பெரிய இடத்து பொண்ணெல்லாம் கேட்குது? அதுவும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு கட்டாயமாக இருக்கீங்க. சிந்தாமணி வந்து சொல்லிட்டு போனாலே என்னோடய சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு. அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. அத்தை, இன்றைக்கின்னு இல்லை, என்றைக்குமே நாங்கள் இன்னொருத்தவங்க பணத்துக்காக ஆசைப்படுறவங்க கிடையாது. ரேகாவுக்கு சத்யாவை பிடிச்சிருக்கு. ரேகா தான் வந்து சொன்னான், சத்யா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உன் கூட வாழ ஆசைன்னு சொல்லிட்டு. ஏன் தம்பி எதுவுமே பண்ணவே இல்லை, அவன் எதுவுமே பண்ணவும் மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், பெரிய இடம், நிறைய சொத்து அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா, தயவுசெய்து வாயை மூடு, நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காத சரியா? மா, அவள் பேசினா பேசிட்டு போட்டோம், நீ அதெல்லாம் கண்டுக்காத, நீ போய் வேலை இருந்தால் போய் பாரு போமா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. ஆமாம், நான் ஏதாவது சொன்னால் என் வாயை அப்படியே அடைச்சிருங்க. சரி, இப்போ அந்த ரவுடிங்கெல்லாம் முத்து எங்கேயாவது வரும்போது அடிச்சிட்டா என்ன பண்ணுறது? யார் வச்சுட்டு அவஸ்தைப்படுறது? அவன் தானே நமக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. என் பிள்ளைக்கு அப்படி ஒரு விஷயம்லாம் நடக்கவே நடக்காது. அவன் மேலே கையை வச்சா அவங்க என்ன ஆவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அப்படியே எழுந்து போகிறாங்க. மீனா விஜயா சொன்னதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன அத்தை இப்படி பேசிட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கே. அந்த ரவுடிங்க ஏதாவது சொன்ன மாதிரி இவர் ஏதாவது பண்ணிவிடுவாங்களா? சரி, எதுக்கும் நம்ம ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு மீனா ஃபோன் பண்ணுறாங்க. என்னங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை மீனா, நான் சவாரி தான் ஓட்டிகிட்ருக்கேன், வந்துடுவேன் என்ன கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் பண்ணேன். நீ சும்மாலாம் பண்ண மாட்டியே, சொல்லு எதுக்காக நீ ஃபோன் பண்ண அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க உண்மையாகவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறதுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. மீனாவோட வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கே, மீனா வந்து ஏதோ கஷ்டத்தில் இருக்க மாதிரி இருக்குது. சரி, வீட்டுக்கு போய் என்ன எதிர் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வீட்டுக்கு வராரு. என்னங்க நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இல்லை மீனா, எனக்கு இப்போ வேணாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வராரு. வந்த உடனே சாப்பிட்றாரு. சாப்பிட்டு எப்போ போல் ரூமுக்கு போகிறாரு. போன உடனே கேட்குறாரு மீனா கிட்ட, என்ன மீனா, ஏதாவது வருத்தத்தில் இருக்கியா, கஷ்டத்தில் இருக்கியா? உன்னோட வாய்ஸ் எல்லாமே மாறி இருக்குது, நீ திடீர்னு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னு கேட்குற, சொல்லு, அம்மா அவனை ஏதாவது திட்டினாங்களா அப்படின்னு முத்து கேட்குறாரு. அது எப்படிங்க உங்களுக்கு கரெக்டாக தெரியுது அப்படின்னு மீனா கேட்குறாங்க. நீ கஷ்டப்படுறனாலே அது அம்மாவால் மட்டும்தான் நடக்கும்னு இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்க யாரையும் நிம்மதியாக இருக்கவே விட மாட்டாங்க. அதுவும் முக்கியமாக நீ நிம்மதியாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அம்மா என்ன சொன்னாங்க, எல்லாம் பெரிய இடத்து பொண்ணு, பணத்துக்கு தான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை தான் காலையே சொன்னாங்களே, மறுபடியும் அதையே சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தினாங்களா அப்படின்னு முத்து கேட்குறாரு. சரி, நான் போய் அம்மாவை திட்டிட்டு வரேன் அப்படி சொல்கிறேன். ஐயோ என்னங்க வேணாம், நீங்கள் போய் எதுவும் சொல்லாதீங்க, அப்புறம் நான் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னு சொல்லிட்டு அதுக்கும் அவங்க என்ன தான் திட்டுவாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா, எங்கள் அம்மாவை நீ கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்க மீனா, நீ சொல்கிறதுலாம் உண்மை தான், எங்கள் அம்மா அப்படியே ஒன்றை தான் திட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி விடு, சரிப்பா படு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே படுத்துகிட்டே இருக்காங்க, யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன மீனா, உனக்கு தூக்கம் வரலையா, நீ யோசிச்சுட்டே இருக்க? இல்லைங்க என்னன்னே தெரியல, தூக்கமே வரல. சரி வா கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உங்களோட டியூட்டி எல்லாம் எப்படிங்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க மீனா. அதெல்லாம் நல்லா போகுது மீனா, ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த டிரைவர்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, எந்த டியூட்டி கொடுத்தாலும் செய்கிறாங்க, அதனால் காசெல்லாம் கரெக்டாக வருது. அப்போ தான் நம்ம கடத்தை அடைக்க முடியும். கடத்தை நம்ம கரெக்டாக அடைச்சா தான் நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தாங்க. இப்போது சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் சீக்கிரமாக வேறு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே நடக்கும், அப்பா என்ன சொன்னாரோ அதைப்படி கரெக்டாக நான் செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க அந்த ரவுடிங்க உங்களை ஏதாவது பண்ணிட போகிறாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. யார், என்னையா? ஏன் மீனா நீ இப்படிலாம் யோசிக்கிற? உன்னோட புருஷன் ரொம்ப ரொம்ப தைரியசாலி சரியா? என் மேலெலாம் அந்த சிந்தாமணி கை வைக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், அப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கக்கூடாது, ஏன்னா அத்தை அப்படி தான் சொன்னாங்க, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்தது, அதனால தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, இதுதான் காரணமா? நீ ஃபோன் பண்ணும்போதே ஒரு மாதிரி பதட்டமாக பண்ண எனக்கு தெரியும், அதனால தான் நான் வந்துட்டு சரி வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இங்கே பாரு மீனா, கவலையே படாத, எனக்கு எப்போவுமே எதுவுமே ஆகாது, நான் நல்லா தான் இருப்பேன் சரியா அப்படின்னு சொல்கிறாரு.